காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் கொடிய சிங்கம் காட்டிற்குள் நுழைந்து எல்லாருக்கும் பயம் பரப்பியது. பசியோ பசி இல்லையோ, அந்த சிங்கம் விலங்குகளை விரட்டிச் சென்று தாக்கியது. அடக்க முடியாமல் விலங்குகள் கூடிவிட்டு இதை நிறுத்த என்ன செய்யலாம் என ஆலோசனை செய்தன. அரசே, தயவு செய்து எங்களை கேளுங்கள். விலங்குகள் ஒரு நாளுக்கு ஒரு விலங்கையே அனுப்புவோம் என வேண்டிக் கொண்டன. ஊம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபம். நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் எல்லாரையும் காப்பாத்தணும். நான் ஏதாவது யோசிக்கிறேன். பயமாக இருந்தாலும் முயல் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட முடிவெடுத்தது. இத்தனை நேரம் எங்க போயிருந்தே? ஒரு சின்ன முயலா என் பசியை தீர்க்கப் போகிறது. அரசு, வழியிலே பெரிய பிரச்சனை நடந்தது. வேறொரு கொடிய சிங்கம் எங்களை தடுத்தது. 5 முயல்களை சாப்பிட்டுட்டு நான் தான் இங்க புதிய அரசன்னு சொன்னான். அவன் எங்க இருக்கான்? இப்போவே காட்டுற. அரசே, அந்த சிங்கம் இந்த ஆழமான கிணற்றுக்குள்ள இருக்கிறான். சிங்கம் கோபத்தால் பொங்கி கிணற்று முன்பே நின்றது. இவன் தானா? அவன் என்னை சவால் செய்றானா? பிதறிப்போன சிங்கம் கிணற்றில் இருக்கும் தன் உருவத்துக்கே கோபப்பட்டு உள்ளே குதித்து விழுந்தது. முயல் திரும்பியதும் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் சந்தோஷத்தில் குதித்தன. குழந்தைகளே, ஒரு பிரச்சனையை தீர்க்க பெரியவராகவும் பலசாலியாகவும் இருக்க வேண்டியதில்லை. புத்திசாலித்தனமாக யோசித்தால் எந்த சவாலையும் ஜெயிக்க முடியும்.